இல்ல. முதல்ல வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வந்து முடிச்ச பிறகு தான் வந்து நம்ம அ அடுத்த கோல்ஸ்க்கான முதலீடெல்லாம் பண்ணணும். ஏன்னா வந்து, ஏதாவது நம்ம வந்து வேலைவாய்ப்பு இழந்தோம், இல்ல வந்து ஒரு எமர்ஜென்சியா ஒரு பெரிய கா ரிப்பேர் வந்துடுச்சு டூ வீலருக்கு ஆர் ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஆயிடுத்துனாக்க, நம்மளுடைய சேமிப்பு எல்லாமே வந்து காலி ஆயிடும். இப்போ வந்து நீண்ட கால முதலீடுலாம் நம்ம போட்டு வச்சிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இறங்கி போயிருக்குங்கிற சமயத்தில வந்து நம்ம போய் அதில போய் எடுக்க முடியாது. அது ஆல்ரெடி நஷ்டமா கூட ஆயிருந்திருக்கலாம். ஸோ, அதனால என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட முடிச்சுட்டு, அடுத்தது பண்ணனோம்னாக்க, நம்ம வந்து பயம் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து அ ரிஸ்க் எடுக்கலாம். அ ஆர் வந்து முதலீடு லாங் டெர்ம் கோல்ஸ்க்காக பண்ணலாம். என்னன்னாக்க எது ஆனாலும் ஓகே நமக்கு எமர்ஜென்சிக்குன்னு ஒரு 6 மாத தேவைகளுக்கான எக்ஸ்பென்சஸ்க்கு நம்மகிட்ட இருக்குங்கிற ஒரு தைரியத்தில நம்ம வந்து ஒரு பயப்படாம, நம்ம வந்து நம்மளுடைய கோல்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணலாம். ஸோ, அதனால முதல்ல வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் முக்கியம். மத்ததெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி.